Hi friends, welcome to Thanga Kanidam. Third year BSc Maths Complex Analysisல Part 20 வீடியோவா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Section 2.8 Harmonic Functions. First இதோட definition பார்த்துடலாம். Let u of x, y be a function of two real variables x and y defined in a region capital D. U of x, y is said to be a harmonic function if dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா u அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இந்த uல 2 வேரியபிள்ஸ் இருக்குது x and y அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் u of x, y ரீஜன் Dல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபங்க்ஷன் u of x, y வந்து ஹார்மானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எப்போ சொல்வோம்னா dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0 அப்படின்னு இருக்கணும். ஓகே, சரி, அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் uவை நாம் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்வோம். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனோட நேம் தான் லாப்லாஸ் ஈக்குவேஷன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் எ லாப்லாஸ் ஈக்குவேஷன். Next, theorem 2.11. The real and imaginary parts of an analytic function are harmonic function. இல்லை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணணும். சரி, ஒரு ஃபங்க்ஷன் ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0 அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? அது ஒரு ஃபங்க்ஷன் u அப்படின்னா அது வந்து dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0 அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் uவை நம்ம ஹார்மானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது f of z அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? Let f of z equal to u of x, y plus I into v of x, y be an analytic function. இது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஓகே, அப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகும், அதே மாதிரி CR ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். தென் u and v have continuous partial derivatives of a first order which satisfy the CR equations given by dou u by dou x is equal to dou u by dou y and dou u by dou y equal to minus of dou v by dou x. அதுக்கப்புறம் dou square u by dou x dou y is equal to dou square u by dou y dou x and dou square v by dou x dou y is equal to dou square v by dou y dou x. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ரெண்டு வேல்யூமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா யூங்கிற இந்த ஃபங்க்ஷன் ஹார்மானிக் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதில் யூங்கிறது என்னது? ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். அதனால் யூ அது ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் யூ, அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வி. இது வந்து ஹார்மானிக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். dou square u by dou x square plus dou square u by dou y square அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் இந்த dou square u by dou x square எப்படி எழுதிக்கலாம்? dou by dou x of dou u by dou xன்னு எழுதிக்கலாம் இல்லையா, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த dou square u by dou y square dou by dou y of dou u by dou yன்னு நம்மளால் எழுத முடியும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அப்போ அது என்ன வந்திருக்கும்? dou u by dou x is equal to dou v by dou y தானே. அதனால் இந்த dou u by dou xக்கு பதிலாக நாம் dou v by dou yன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த dou u by dou yக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் dou v by dou xன்னு போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு ஆகிடும். இந்த ரெண்டு வேல்யூமே சேம் தானே, ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, சரி, இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா யூங்கிறது ஒரு ஹார்மானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி வியும் ஒரு ஹார்மானிக் ஃபங்க்ஷன் தான் அப்படின்ட்டு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அவ்வளோதான், இந்த தியரம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரிமார்க் 1 பார்த்துடலாம். Laplace equation provides a necessary condition for a function to be real or imaginary parts of an analytic function. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷன் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் தானா அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அது லாப்லாஸ் ஈக்குவேஷன் தான் இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ஒன்று ரியல் பார்ட்டாவோ அப்படி இல்லைனா இமேஜினரி பார்ட்டாவோ இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ரிமார்க் 1. நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துடலாம். Let f is equal to u plus iv be an analytic function in a region capital D, then v is said to be a conjugate harmonic function of u. அதாவது எஃப்ங்கிற ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீஜன் டியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் வியை வந்து யூவோட ஹார்மானிக் கான்ஜுகேட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் வி இஸ் செட் டு பி அ கான்ஜுகேட் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். வியை வந்து யூவோட ஹார்மானிக் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் சொன்னோம், அப்போ யூவை வியோட ஹார்மானிக் ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு டவுட் வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் தியரத்தில் பார்க்க போகிறோம். Theorem 2.12, let f is equal to u plus iv be an analytic function in a region capital D, then v is a harmonic conjugate of u if and only if u is a harmonic conjugate of minus v. Okay, that's very important on a point. என்னன்னா v is a harmonic conjugate of u. இது ஓகே, பட் இங்கே பாருங்கள் u is a harmonic conjugate of minus v இருக்கா? ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக அது v வந்து ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் யூனா அதே மாதிரி u வந்து ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் வின்னு சொல்லிடக்கூடாது. அது எப்படி இருக்கும்? u is a harmonic conjugate of minus v. ஸோ இந்த பாயிண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரூஃப் வந்து பார்க்க போகிறோம். லெட் v be a harmonic conjugate of u அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் f is equal எப்படி இருக்கும்? u plus iv. இது வந்து அனலிட்டிக்காக இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். தென் f is equal to u plus iv is analytic. இப்போ ரெண்டு சைடும் ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது if is equal to iu plus i square vன்னு வருமா? இல்லை i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் v. இப்போது நமக்கு ரியல் பார்ட் வந்து மைனஸ் v, இமேஜினரி பார்ட்டு u. ஓகே, அதாவது u வந்து ரியல் பார்ட்டாக இருக்குது, v வந்து இமேஜினரி பார்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம்? v is a harmonic conjugate of u அப்படி தானே சொன்னோம். இப்போ இது அப்படியே ரிவர்ஸாக மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ரியல் பார்ட்டு மைனஸ் v, இமேஜினரி பார்ட் u. அப்போ இது எப்படி சொல்லலாம்? u is a harmonic conjugate of minus v அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அவ்வளோதான், இந்த ப்ரூஃப் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Next, theorem 2.13, any two harmonic conjugates of a given harmonic function u in a region capital D differ by a real constant. அதாவது யூக்கு வந்து ஏதாவது ரெண்டு ஹார்மானிக் கான்ஜுகேட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு ஹார்மானிக் கான்ஜுகேட் வந்து டிஃபர் பண்ணுறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது என்ன கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ யூ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதோட ஹார்மானிக் கான்ஜுகேட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். v வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ v ஸ்டார் வந்து எப்படி இருக்கும்னா, அது v ஸ்டாருங்கிறது இன்னொரு ஹார்மானிக் கான்ஜுகேட். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ சம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். லெட் u be a harmonic function and let v and v star be the two harmonic conjugates of u. v and v ஸ்டாருங்கிறது யூவோட ஹார்மானிக் கான்ஜுகேட்டாக இருந்துச்சுன்னா இந்த u plus iv-யும் u plus iv ஸ்டாரும் எப்படி இருக்கும்? அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும் இல்லையா? ரீஜன் டியில் இது ரெண்டுமே அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இது அனலிட்டிக் அப்படின்னாலே அது எப்படி இருக்கும்? டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காஷி-ரீமான் ஈக்குவேஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த கண்டிஷன் பற்றி நம்ம எடுத்துக்கிறோம். ∂u/∂x is equal to ∂v/∂y. இது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அடுத்து இது ரெண்டுமே அனலிட்டிக் தானே, அதாவது u plus iv ஸ்டாரும் அனலிட்டிக் தானே. ஸோ இது படி ∂u/∂x equal to ∂v*/∂y. ஓகே, அதே மாதிரி ∂u/∂y equal to minus of ∂v/∂x. ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்கு சொல்லலாம் u plus iv ஸ்டாருக்கு என்ன வரும்? ∂u/∂y equal to minus ∂v*/∂x. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த ∂v/∂y equal to ∂v*/∂y, அதே மாதிரி minus of ∂v/∂x equal to minus of ∂v*/∂x அப்படின்னு கிடச்சிருக்கா? இப்போ இதை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போயிடலாம், இதையும் ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ரெண்டுத்துலேயும் ∂by/∂y காமனாக இருக்கா? வெளில எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன வரும்? இங்கே v இருக்கும், இங்கே v ஸ்டார் இருக்கும், நடுவில் மைனஸ் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 0. இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கான்ஸ்டன்ட் தானே, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். v minus v star is equal to c, a constant. அதே தான் இங்கேயும் ∂by/∂x of v minus v star equal to 0ன்னு வருது. அப்போ v minus v star equal to some constant. அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் c அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ v is equal to c plus v star.
ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம்னா யூங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 ஹார்மானிக் கான்ஜுகேட்ஸ் v அண்ட் v ஸ்டார் அப்படி இருக்குன்னா அந்த வியும் v ஸ்டாருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த தியரத்தோட ப்ரூஃப். இதை நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ரிமார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. The Cauchy-Riemann equations can be used to obtain a harmonic conjugate of a given harmonic function. அதாவது ஒரு ஹார்மானிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா Cauchy-Riemann ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஹார்மானிக் ஃபங்க்ஷன் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது அதோட கான்ஜுகேட் ஹார்மானிக் ஃபங்க்ஷனையும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ரிமார்க்கு. நெக்ஸ்ட் வந்து மில்னே தாம்சன் மெத்தட். இதுலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பி கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. f of z equal to integral of phi1 of z, 0 minus I into phi2 of z, 0 into dz plus c. இல்லை phi1 of x, y அப்படிங்கிறது ux of x, y. ஓகேவா? அடுத்தது phi2 of x, yங்கிறது uy of x, y. அதாவது ஒரு u வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை x வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து phi1 of x, y. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸுக்கு பதிலாக இசட்னோ ஒய்க்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். அதுக்கப்புறம் அதே ஃபங்க்ஷன் யூவை ஒய் வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது phi2 of x, yன்னு அர்த்தம். ஸோ அதில் எக்ஸுக்கு பதிலாக இசட்னோ ஒய்க்கு பதிலாக 0ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z கிடச்சிடும். இதுதான். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள். v of x, y வந்து கிவனாக இருந்துச்சுன்னா, அதாவது இமேஜினரி பார்ட் ஆஃப் த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் அதோட ஒரிஜினல் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதில் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அங்கே ஃபைன்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஜைன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இன்டர்வல் ஆஃப் z1 of z, 0 ப்ளஸ் I into z2 of z, 0 dz ப்ளஸ் c. இல்லை z1 of x, yங்கிறது vy, z2 of x, yங்கிறது vx. அதாவது ஒரு இமேஜினரி பார்ட் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு y வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அதுதான் என்னென்னா z1 of x, y. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக இசட்னோ ஒய்க்கு பதிலாக 0ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு z1 of z, 0 வேல்யூ கிடச்சிடும். இதே மாதிரி தான் அந்த இமேஜினரி பார்ட் இருக்கு இல்லையா v, அதை வந்து x வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் என்னது z2 of x, y. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸுக்கு பதிலாக இசட்னோ ஒய்க்கு பதிலாக 0 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த z2 of z, 0 வேல்யூ கிடச்சிடும். இந்த 2 வேல்யூஸை எடுத்து இந்த இன்டர்வலில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z வேல்யூ கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம தியரி பார்ட் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான 10 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டாப்பிக்கில் இருக்குது. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இல்லை நீங்கள் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ண தெரியும், உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மேம் எங்களுக்கு ப்ராப்ளம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிற டிசிஷனை என்னால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.